அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிங்க். இப்போது நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதே வெப்சைட் எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் இங்கே ஃப்ரம் டுடேஸ் ஃபீச்சர்டு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணால் எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் நம்ம இதே வந்துட்டு இந்த விக்கிபீடியா அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போகுதா, நேவிகேட் ஆகிருக்குதா? இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் லிங்க். இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு இடத்துல ஒரு யூஸர் கிளிக் பண்ணும்போது இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம க்ரியேட் பண்ணுறதா வந்து டேக், AHREF அப்படிங்கிற டேக். AHREF ஓகே, ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம HTML ஒன்று ஆரம்பித்தா ஒன்று முடிச்சிடணும். அதே டேகு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதே மாதிரியே முடிச்சாச்சு. இப்போ எனக்கு இங்கே எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல, அதனால எனக்கு எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே லிங்க் வந்துச்சா? இங்கே வந்து அண்டர்லைனோட வந்துருக்குதா? ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுதுங்களா? அதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸில் www.google.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேஜோட பாத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷோ பண்ணுறேன். இதில் பேஜோட பாத்தை கிளிக் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் நேமில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா காப்பி பாத்துன்னு இருக்கும், காப்பி பாத்து கொடுத்துருங்க. இல்லைன்னா Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் யூஆர்எல்லில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். இப்போது இந்த கிளிக் ஹியரை நான் இங்கேருந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த google.comக்கு நேவிகேட் ஆகுது அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகே, இப்போது நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுதுக்கு இந்த வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ண பேஜில் www.google.com ஒரு பேஜ் இருக்கான்னு தேடுது. ஓகேவா? அப்போது இது வந்து நேவிகேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து லிங்கை